ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு துர்காதேவிக்கும் மகாகாளிக்கும் திடீர்னு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்தில் மகாகாளிக்கு தசரா பூஜை முன்னிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடம்ப வந்து பூஜை எல்லாம் பண்ணா. அம்மா மகாகாளி, இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கொஞ்ச நேரத்துல பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பூசாரியம்மா வந்தாங்க. பசங்களா பரவாயில்லையே, சீக்கிரமா காளி தேவிக்கு படையெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டீங்க. அடுத்து கடா வெட்டணும்லப்பா, சீக்கிரமா கடாவை புடிச்சிட்டு வாங்க. நம்ம கடா வெட்டுற ஆடு ஆடு தொழுத கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. வாரம் மட்டும் சேர்ந்து புடிச்சு வந்துடலாம். இங்கதான்டா, போடா நேரா போடா. எங்கடா அங்க போற? இங்க பாருங்கப்பா, ஆடெல்லாம் புடிச்சிட்டு சீக்கிரமா பூஜை ஆரம்பிங்க. சரி பசங்களா, எல்லாரும் கொலவசத்தை போடுங்க, ஆடை வெட்டிடலாம். கொலவு சத்தம்லாம் போட்டவனே வானம்லாம் கருக்கி இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது இந்த நேரத்துல போய் மழை வர மாதிரி இருக்கு? சரி சரி சீக்கிரமா கடா வெட்டிடலாம். ஐயோ பயமா இருக்கு பூசாரிமா, இது மழையெல்லாம் வர மாதிரி இருக்குது. அது பல்லரிக்கோட வெளியே இருக்கும்போது. பசங்களா யாரும் பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. இதெல்லாம் ஓரமா நின்று அந்த சாம்பல் பூதம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் கடா வெட்டுங்க. கடா வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான வழியை நான் பண்ணி வச்சிருக்கேன். பூசாரிமா போய் கடா வெட்டலான்னு வேகமா போனாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு இடி இடிக்குது. அதை இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு மாடு வேகமா வந்துகிட்டு இருக்குது. ஏ லட்சுமி, உனக்கு என்னாச்சு? திடீர்னு நீங்க வந்துட்டு இருக்க, ஆடு வெட்டிட்டு இருக்குன்னு தெரியாதா? போ பசங்களா, அந்த மாட்டை பிடிச்சு கட்டுங்க. என்னது இது? கெடா வெட்ட விட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் காத்து அடிச்சிச்சு, அப்புறம் மழை வந்துச்சு, இடி அடிச்சிச்சு, இப்போ ஒரு மாடு வந்து நிக்குது. மறுபடியும் ஒரு இடி இடிச்சிச்சு, அப்படியே மான் கத்துச்சு. பூசாரியம்மா அங்க பாருங்க, மாடு இடி இடிச்சா கத்திக்கிட்டு இருக்குது. எதுக்கு பாய் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காளிதேவி கிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. பூசாரியம்மா பின்னாடி பாருங்க, காளிதேவி கிட்ட இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. டேய் பசங்களா, எவ்வளவு நேரம் நான் காத்திருப்பேன், எனக்கு கெடா வெட்டி பூஜை பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி காளிதேவி ரொம்ப உக்கரமா இருந்தாங்க. அம்மா காளிதேவி, எதுக்காக அப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, உங்களுக்காக தான் கடா வெட்ட போறோம். பசங்களா மழை வந்தா என்ன இடி இடிச்சானே, இப்பயே கடா வெட்டிடலாம் வாங்க. ஒரு வழியா பூசாரியம்மா போய் கெடாவே வெட்டிட்டாங்க. பசங்களா எல்லாரும் தள்ளி நிற்கோங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் வழக்கப்படி மகாகாளி ஊர்வலம் போக போறாங்க. யாரும் குறுக்க போயிடாதீங்க. அவங்க சொன்ன மாதிரியே மகாகாளி கொஞ்ச நேரம் கழிச்சு கிரிவலம் போனாங்க. அப்பதான் அந்த நாய் வந்து வெட்டின ஆட்டை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது, ஆட்டை பார்த்து நாய் குலைச்சுக்கிட்டே இருக்குது. வெட்டின ஆட்டை பார்த்து நாய் குலைக்கவே கூடாது. அப்படி குலைச்சிச்சுன்னா ஏதோ ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டை வளர்த்துனது யாரு? அதான் மீனா. மீனா மீனா எங்க? அப்பதான் அந்த மீனா வந்து அந்த ஆட்டை பார்த்தா. என்னடா இந்த ஆடு வெட்டி இருக்கீங்க? இது நான் நேத்து விட்ட ஆடே இல்ல, அது மாட்டு தொழுத்துல கட்டி இருக்கு. எது நீ வளர்த்த ஆடு இல்லையா? ஏ ரேணு, நீ தானே ஆட்டு தொழுத்துல இருந்து புடிச்சிட்டு வந்த. இங்க வா. நீ தானே சொன்ன மாட்டு தொழு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆடை புடிச்சிட்டு வந்தேன் நானு. பூசாரியம்மா, நீங்க காணாம போச்சுன்னு சொன்னீங்களா அந்த ஆடு? அந்த ஆட்டை பக்கத்தூர் காளிதேவிக்கு வெட்டிட்டாங்க. அந்த பூசாரிமா வேகமா அங்க இருந்து கிளம்பி பக்கத்தூருக்கு வந்தாங்க. இந்த ஆடை பார்த்தா எங்க ஆடு மாதிரி தெரியுது. ஆமா, இந்த ஆட்டை யாரை கேட்டு நீங்க வெட்டினீங்க? இது எங்க கோயிலுக்காக நேர்ந்து விட்ட ஆடு, தெரியுமா தெரியாதா? அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு அந்த பூசாரியம்மா சொன்னாங்க. ஆமா பசங்களா, கோயிலுக்கு நேர்ந்து விட்டோம்ல ஆடு, அதெல்லாம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கப்பா, பூஜை பண்ணணும். அந்த நேரத்துல தான் கோயிலுக்காக நேர்ந்து விட்ட ஆடு வந்துச்சு. மஞ்சள் தண்ணி ஊத்தி மாலையெல்லாம் போட்டாங்க. திடீர்னு ஒரு இடி இடிக்குது. அங்க இருந்த கோயில் ஆடு அப்படியே ததறி ஓடிச்சு. அப்படி ஓடி போன ஆடை நாங்க தொலைவிக்கிட்டே இருந்தோம். அந்த ஆடை தான் நீங்க பிடிச்சி வெட்டிட்டீங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே துர்காதேவிட்ட சொல்ல போறேன். வேண்டாம் பூசாரியம்மா, தெரியாம தப்பு நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் எங்களால விட முடியாது. உங்க கடவுள் பெருசா எங்க கடவுள் பெருசான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியம்மா அவங்க ஆட்டை தூக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டாங்க. பசங்களா எல்லாரும் இந்த ஊரை விட்டு சீக்கிரமா கிளம்புங்க பசங்களா. துர்காதேவி வந்தா பெரிய பிரச்சனையாரும். அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். பூசாரியம்மா, நாங்க உங்களை விட்டு போகவே மாட்டோம். இது உங்க மேல தப்பே இல்ல. எது நடந்தாலும் நம்ம சேர்ந்தே பாத்துக்கலாம். பசங்களா நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாரும் உங்க கூடவே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க. அம்மா தாயே, உங்களுக்காக நேர்ந்து விட்டாட பக்கத்தூர்காரங்க வெட்டிட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது, சீக்கிரமா வாங்க, அவங்கள வந்து பழி வாங்குங்க. துர்காயம்மனை வர வைக்கிறதுக்கு அவங்க பாட்டு பாடி வேண்டுறாங்க. கௌமாரி, திருவானைக்காவம்மா, மாங்காட்டு காமாட்சி, மலையாள பகவதி, தஞ்சாவூர் மாரியே, கன்னியாகுமாரியே, மலையனூர் செம்பாகம், மயிலாப்பூர் கற்பகம், கன்னிகா பரமேஸ்வரி, அன்னையே ஜெகதம்பா, துலுக்காத்து அம்மாவே, துர்க்கை அம்மாவே, முக்கூலி அம்மாவே, குழம்பி அம்மாவே, எல்லை அம்மாவே, கங்கை அம்மாவே, நாச்சி அம்மா, தங்க பேச்சி அம்மா, அன்னை மூகாம்பிகா, எங்கள் யோகாம்பிகா, அடியாள மேலம்மா, காய வரிகோலம்மா, தூய பச்சை அம்மா, வீர படவேட்டம்மா, பைரவி வைரவி, தேராச்சி, திருப்பாச்சி, அம்மாயி பொம்மாயி, அழகம்மா, கனகம்மா, ஆதிபாரா. கடைசியா அந்த துர்காயம்மன் வந்துட்டாங்க. என்ன தைரியம் இருந்தா எனக்காக நேர்ந்து விட்டு ஆட மத்த கோயிலுக்கு விட்டிருக்காங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். துர்காதேவி அங்க இருந்து கடும் கோவத்தோட கிளம்பி பக்கத்தூருக்கு வந்தாங்க. ஏய் பசங்களா, எனக்காக நேர்ந்து விட்டு ஆட வெட்டினது யாரு? ஒழுங்கா சொல்லுங்க. அப்பதான் அந்த பூசாரியம்மா தான் அந்த பழியை ஏத்துக்கிட்டாங்க. அம்மா தாயே, அது நான் தான் வெட்டினேன். என்ன தண்டனை வந்தாது எனக்கு மட்டுமே கொடுங்க, எங்க ஊர் மக்களை விட்டுருங்க. துர்காதேவி தன் சக்தியை வச்சு அப்படியே அந்த பூசாரியம்மாவை அழிச்சிட்டாங்க. ஏன் துர்காதேவி, எதுக்காக பூசாரியம்மா அழிச்ச? நீ எல்லாம் ஒரு கடவுளா?
அவங்க தான் தெரியாம தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. என்ன பசங்களா தப்பு பண்ணிட்டு என்னையே எழுத்து பேசுறீங்க? நான் சாவ விட்டுருவேன். இந்த ஊரே வெள்ளத்துல அழிய போகுது. கொஞ்ச நேரத்துல ஊரே வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. அந்த பொண்ணு மெல்ல மெல்ல மேலே ஏற ட்ரை பண்ணா, அப்படியே கீழே விழுந்துட்டா. கீழே பிடிச்சி தள்ளினது யாருன்னா அந்த சாம்பல் பூதம் தான். ஓஹோ, எல்லாரும் வெள்ளக்காட்டுல மூழ்கிட்டீங்களா? எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சாதாரண பிரச்சனை. இனிமேட்டு தான் என்னோட ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. வெள்ளத்துல மூழ்கி இருந்த அந்த நாய் மட்டும் அப்படியே எந்திரிச்சு ஓடிச்சு. எங்களால மூச்சோட முடியல தண்ணிக்குள்ள. யாராவது ப்ளீஸ் எங்க வந்து காப்பாத்துங்க. அம்மா மகாகாளி, நீ தான் வந்து எங்களை காப்பாத்தணும். உனக்காக தான் கடை வெட்டணும். இப்ப பாரு நாங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். ஆமா மகாகாளி, என்ன இவ்வளவு நேரம் இங்கே இருக்கீங்க? உங்க ஊர்ல குழந்தைங்களா அந்த துர்காதேவி தண்ணியில மூழ்கடிச்சிட்டாங்க. சீக்கிரமா போய் காப்பாத்துங்க. அப்படியா? நான் உடனே இப்பயே கிளம்பி அந்த குழந்தைங்களை காப்பாத்த போறேன். மகாகாளி ஊருக்குள்ள வந்து பாக்குறாங்க, எல்லாரும் வெள்ளத்துல மூழ்கி இருக்காங்க. நான் சக்தியை வச்சு அப்படியே அந்த தண்ணி எல்லாம் பொக்கிட்டாங்க. குழந்தைங்களா எல்லாரும் எந்திரிங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணு ஆகல, நீங்க எல்லாம் பொழைச்சிட்டீங்க. மகாகாளி, அந்த துர்காதேவி தான் வந்து எங்களை தண்ணியில மூழ்கடிச்சிட்டாங்க. அவங்கள சும்மாவே விடாதீங்க. ஏய் துர்காதேவி, எங்க இருக்க? உன்னை நான் இப்பவே அழிக்க வரேன். துர்காதேவி மகாகாளி நோக்கியும் மகாகாளி துர்காதேவி நோக்கி 2 பேரு கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் துர்காதேவி, எதுக்காக என் ஊர் மக்களை அழிச்ச? ஆட்டை வெட்டுனாங்க, அதனால அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன். அப்படியா? இரு நான் உனக்கு தண்டனை கொடுக்கறேன். அதையும் நான் பாத்துறேன். துர்காதேவி மகாகாளியும் வானத்துல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த செத்து போன ஆடு உயிரோட வந்துச்சு. பூசாரியம்மா, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த சாம்பல் பூதம் தான். அந்த சாம்பல் பூதம் தான் 2 ஆட்டையும் மாத்தி வச்சிருக்கு. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சீக்கிரம் இவங்க 2 பேரோட சண்டையை நிப்பாட்டுங்க. என்னது இவங்க இப்படியே சண்டை போட்டுருக்காங்களே? இந்த சண்டை எப்படி நிப்பாட்டுறது? இப்படியே சண்டை போயிட்டு இருந்தா பெரிய பிரச்சனையாயிரும். இந்த சண்டையை தடுக்கணும்னா ஒரே ஒருத்தர்னால மட்டும் தான் முடியும். அதுதான் சிவபெருமான். சிவபெருமானே வாங்க. அப்பதான் சிவபெருமானும் வந்தாரு. காளி தேவி, துர்காதேவி, நான் சொல்றேன் சண்டையை நிப்பாட்டுங்க. சிவபெருமான் சொன்னதால சண்டையை நிப்பாட்டிட்டு கீழே வந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாம்பல் பூதம் தான். சீக்கிரம் போய் சாம்பல் பூதத்தை அழிச்சிட்டு வாங்க. ஏ சாம்பல் பூதமே, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? உன்னை நாங்க அழிக்காம விட மாட்டோம். என்ன காளிதேவி, என்ன சாம்பல் பூதங்கிறீங்க? ஏ நடிக்காத, நீ பண்ணது எல்லாமே தெரியும். ஐயோ காளிதேவி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க சக்தி என்ன தாக்குது, என்னை விட்டுடுங்க. நான் செஞ்சது தப்பு தான். கடைசியா 2 கடவுளும் சேர்ந்து அந்த சாம்பல் பூதத்தை அழிச்சிட்டாங்க. குழந்தைங்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.